எல்லாத்துக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர்ல ரவிச்சந்திரங்கிறது என்னோட பேரு. கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். நான் இந்த மாஸ்டர் கிளாஸ் ஒரு 12 நாள் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு என்னோட வாழ்க்கை முறையை ரொம்ப மாறி இருக்குது இந்த மாஸ்டர் கிளாஸ்னால. நான் இதுக்கு முன்னாடி கடந்த 30 வருஷமா என்னோட கால்கள் ரொம்ப வெரிகோஸ் ஸ்பைன்ல நடக்க முடியாம இருந்தேன். என்னோட உடம்பு என்னோட தோற்றம் ரொம்ப ஒரு வயதான தோற்றத்துக்கு உண்டான அனைத்துமே என்னோட இடத்துல இருந்தது. இப்ப நான் இந்த மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ணி 12 நாள் முடிச்சு பிரபஞ்ச சத்தியம் முழுசா நான் என்னோட உடம்புல அனைத்து சத்தியம் நான் பெற்றுக்கொண்ட பின்பு நான் இந்த இளமையோட இன்னைக்கு நல்ல ஒரு யங்கஸ்டா எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு யங்கஸ்டா இன்னைக்கு இருக்கிறேன். என்னோட வாழ்க்கையுமே ரொம்ப சூழ்நிலைகள் எல்லாம் மாறி மிகப்பெரிய கஷ்டத்துல இருந்த வாழ்க்கையும் ஃபேமிலி எல்லாமே கஷ்டத்துல இருந்தேன். இது எல்லாமே இப்ப விலகி என்னோட தொழிலும் நல்லா எனக்கு சப்போர்ட்டாவா இருக்கு. என்னோட குடும்ப உறவுகளும் இன்னைக்கு என்னை நல்லா ஒரு மதிப்பா பாக்குறாங்க. நான் இந்த மாஸ்டர் கிளாஸ்ல கத்துக்கொண்டது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. அனைவருடைய வாழ்க்கையில இந்த மாஸ்டர் கிளாஸ் ஒரு 12 நாள் அட்டன் பண்ணீங்கன்னா அனைவரோட வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு செலவு இல்லாம எளிமையா கிடைக்கக்கூடிய வழி. இது முழுக்க முழுக்க பிரபஞ்சத்தினுடைய சக்தியில நாம பெறக்கூடியது. இது ஒருத்தர்கிட்ட கடமாங்கிறதோ மற்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. முழுசா நம்பி இந்த மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. நீங்களும் என்னை மாதிரி நல்லா ஜெயிச்சு வருவீங்க. எஸ், ஓகே, தேங்க்யூ சார். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் தெரியுமா? யாருக்கா ஐடியா இருக்கா? குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். ரியல் ஆற்றல், ரீல் ஆற்றல் சொல்லியிருக்கீங்க. நம்மளுடைய ரியல் ஆற்றல், ரீல் ஆற்றல், உண்மையான மற்றும் ரீல் ஆற்றல். நமக்கு தெரியாத சில விஷயங்கள் நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரியாலிட்டியில நம்ம நிறைய விஷயத்த புரிஞ்சுக்காம இருக்கிறோம். நமக்கே அது தெரியறது இல்லை. நமக்கு தெரியறது இல்லைன்னா ஆக்சுவலா நமக்கு அதை பத்திய நாலேஜ் இல்லாம போச்சு. அதனாலதான். ஸோ அதை சரி பண்றதுக்கு, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த சப்ஜெக்ட் நம்ம பேச போறோம். ஓகே, நம்ம குரூப்ல கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு போட்டோ முடிஞ்சா எடுத்து உங்களுடைய அந்த இதுல ஷேர் பண்ணுங்க. ஸோ அது மூலமா நம்ம தூங்கிட்டு இருக்கிற மக்கள் இந்த வகுப்பு அட்டெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அந்த இதுல டெய்லி ப்ராக்டிஸ் குரூப் அல்லது உங்களுடைய எந்த பேட்ச்ல நீங்க இருக்கிறீங்களோ அந்த பேட்ச்ல இந்த வீடியோஸோட போட்டோஸ் கூட நீங்க இது பண்ணி அனுப்பலாம். அதனால கொஞ்சம் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுவாங்க. எல்லாரும் ஸ்கூல் எல்லாம் முடிச்சு கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மெடிடேஷன் கிளாஸ்ல ஓரளவுக்கு எல்லாம் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த வகுப்புல இன்னொரு ஆள்கை ஏறல. ஸோ நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் அந்த மெடிடேஷன் அட்டன் பண்ணவங்க எல்லாரும் இதுலயும் அட்டன் பண்ணுவாங்க. நம்மளுடைய பிரெயின், நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறதும் நம்மளுடைய மூளை அப்படிங்கிறதும் ஒரு 2 விஷயத்த நமக்குள்ள வச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு கான்சியஸ் மைண்ட் செட், நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் செட். இந்த கான்சியஸ் மைண்ட் செட் அப்படின்னு சொல்றதுதான் நம்மளுடைய ரியல் மைண்ட் செட் அப்படின்னு சொல்றது. சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதான் ரீல் மைண்ட் செட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த ரீல் மைண்ட் செட்டுக்கும் ரியல் மைண்ட் செட்டுக்கும் ரெண்டையும் நம்ம சரியான முறையில அதை ரியலைஸ் பண்ணி இது இப்படிதான் வேலை செய்யுது, இதை இப்படிதான் நடக்க முடியும், இதை இப்படிதான் நம்ம கொண்டு போக முடியும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இந்த சப்கான்சியஸ் மைண்ட் மூலமாக நம்ம நிறைய விஷயத்த மாற்றி அமைக்க முடியும். பேர்பட்ட ஒரு மைண்ட் ரிலேட்டட் ப்ரோக்ராம் தான் நம்மளுடைய இஎஃப்டி, எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக். இது மூலம் ஜாயின் பண்ணி நீங்க இதை கத்துக்கிற மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க என்னவாக மாறணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக முழுமையாக மாற முடியும். இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாளர்கள் அந்த இடத்தை அடைஞ்சதுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்களுடைய சிந்தனைகள், அவர்களுடைய தாட்ஸ்.
ஸோ அவங்க மைண்ட் செட்ல அவங்க என்ன ஆகணும்னு ஃபீல் ஆனாங்களோ அதுதான் இன்னைக்கு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருக்காங்க. ஏன்னா ஒரு கிரிக்கெட் பிளேயர் தான் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயராக மாற வேண்டும் அப்படின்னு நினைச்சா அவர் எப்படி வந்து நல்ல கிரிக்கெட் பிளேயரா மாறுவாரு? கண்டிப்பா மாற முடியாது இல்லையா? அந்த கிரிக்கெட் பிளேயர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மிக பெரிய ஒலிம்பிக் வகுப்பு, அந்த ஒலிம்பிக் போட்டியை வந்து முழுசா அட்டன் பண்ணணும், அதுல வந்து சதம் அடிக்கணும், அந்த 100 ரன்ல வந்து மிகப்பெரிய வெற்றியாளராக மாறணும் அப்படின்னு எப்ப அவர் கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறாரோ அப்பதான் அவர் உண்மையாவே ஒரு நாள் ஒலிம்பிக்ல கிரிக்கெட் பேட் எடுத்து கிரிக்கெட் கிரவுண்ட்ல விளையாடுவார். ஃபுட்பால் கிரவுண்ட்ல விளையாட மாட்டாரு. ஸோ அவரை பத்தியும் அவரோட என்ன தொழில்ல என்ன ஒரு ஃபீல்டுல இருக்கிறாருங்கிறத பத்தியும் அவர் ஆழமா சிந்திச்சதன் காரணமாகத்தான் இன்னைக்கு வந்து அவர் வந்து நல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயராக மாறார். ஸோ அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையிலையும் நீங்க என்னவாக மாற, உங்க 10th எல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லிருப்போம், வாழ்க்கையில வந்து எய்ம் வேணும், நீங்க வந்து உங்களுக்கு நீங்க என்னவாக மாற வேண்டும் அப்படிங்கிறத நீங்க முழுசா முடிவெடுக்கணும். அந்த முடிவை வந்து உங்களுக்குள்ள நீங்க வந்து பிரகடனப்படுத்தணும். அதை வந்து நீங்க வந்து ஆழமா மனசுல நினைச்சு நீங்க அந்த இடத்துக்காக போராடி படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா 10th மார்க் எடுக்கணும்னு டீச்சர்ஸ் வந்து ஐடியா சொல்ல மாட்டாங்க. நீங்க என்னவாக மாற வேண்டுமோ அதற்காக படிங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அன்னைக்கே வந்து உங்களுக்கு மேனிஃபெஸ்டோ வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அன்னைக்கே வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி பேசியிருக்காங்க. அப்போ நமக்கு தான் அது புரியல. நமக்கு தான் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, என்ன எதை பத்தி நம்ம கிட்ட பேசுறாங்கங்கிறது நமக்கு புரியாம போயிடுச்சு. ஸோ தெளிவா நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, அன்னைக்கு 10th சொன்ன அதே விஷயம்தான் நீங்க 10th எப்படி மார்க் எடுத்தீங்களோ அதே தான் உங்களோட ஒரு ஒரு நாளோட வாழ்க்கையிலே நீங்க செய்ய போறீங்க. உங்க டீச்சர் என்ன சொன்னாங்க, நீ கலெக்டர் ஆகணுமா, நீங்களும் அப்படிதான் இருந்தீங்க. 8th 10th எல்லாம் வந்து நீ என்ன ஆக போறேன்னு, நான் டாக்டர் ஆவேன், நான் வந்து இன்ஜினியர் ஆவேன், நான் வந்து பைலட் ஆவேன், நான் வந்து ஏரோப்ளைனோட மெக்கானிக் ஆவேன், அதே மாதிரி வந்து ராக்கெட் விடக்கூடிய மனிதராக மாறுவேன், ராக்கெட்ல பயணிப்பேன். இப்படியெல்லாம் வந்து எத்தனையோ கற்பனையான விஷயங்களை வந்து நீங்க வந்து உங்க குழந்தை பருவத்துல விளையாட்டா சொல்லிட்டே இருந்திருப்பீங்க. டீச்சர்ஸும் வந்து உங்களுக்கான சப்போர்ட்டை கொடுத்துருப்பாங்க. நீ நல்லா படிச்சு ராக்கெட் இன்ஜினியரா மாறணும்னா நீ நல்ல மார்க் எடுக்கணும், 10th மார்க் எடுக்கணும், 12th மார்க் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு டீச்சர்ஸ் வந்து சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு நிலையில தான் நீங்க இன்னைக்கு ஓரளவுக்கு மார்க்கெல்லாம் எடுத்து வாழ்ந்திருக்கிறீங்க, வந்திருக்கிறீங்க. பட் அதே இடம் ஏன் இன்னைக்கு நடக்காது? இங்கதான் நம்மளோட கொஸ்டின் இருக்கு, அந்த ரியாலிட்டி இருக்கு. அப்போ நமக்கு வந்து வாழ்க்கையில என்னன்னா சைக்கலாஜிக்கல் பிளைண்ட் ஸ்பாட். யாருக்கு தான் பிளைண்ட் ஸ்பாட் இருக்குது அப்படின்னா, நம்மளோட மூளைக்கும் பிளைண்ட் ஸ்பாட் இருக்குது. ஸோ நம்ம ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம அந்த பிளைண்ட் ஸ்பாட்ல தான் வாழ்ந்துட்டே இருக்கோம். அது என்னன்னே தெரியாம, எங்க இருக்குன்னே தெரியாம, ஒரு மாயைக்குள்ளார, அதான் அந்த ரீல் வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஏதோ கற்பனையில ஏதோ நடக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு எப்படியோ எல்லாம் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உண்மையில அந்த மாதிரியான வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை கிடையாது. ரியல் வாழ்க்கைங்கிறது வேற மாதிரி இருக்குது. அந்த ரியல் வாழ்க்கைக்குள்ளார நம்ம போனோம்னா நம்ம கான்சியஸ் எப்படி வேலை செய்யுதோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையை அமைக்க முடியும். ஆனா இந்த சப்கான்சியஸ் வந்து நிறைய ஸ்டோரேஜ் வச்சுட்டு அது பாட்டுல அது தோணுன மாதிரி எதையோ செஞ்சுட்டே இருக்கு. ஸோ அதுக்குள்ள நாம போய் மாட்டிக்கிட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ இதை சரியாகணும்னா நம்ம வந்து சாதாரணமா சொல்ல போனோம்னா ஐஸ்பர்க் மாதிரி உங்களோட வாழ்க்கையில நீங்க அப்படிங்கிறது வெறும் 5%. ஆனா உங்களோட வாழ்க்கையை நடத்துறது அப்படிங்கும் போது அது 95%. ஏன்னா அதுதான் சப்கான்சியஸ். ஸோ இந்த ஆழ்மனம்னு சொல்றாங்கல்ல, இந்த ஆழ்மனம் வந்து 95% உங்க வாழ்க்கையை நடத்தக்கூடியதாக இருக்குது. அதோட பவரும் வந்து 95%. பட் நீங்க தி ப்ரெசன்ட் மூமெண்ட், நீங்க யாருங்கிறதும் நீங்க என்னங்கிறதும் நீங்க என்னவாக மாறணுங்கிறதும் உங்களோட ஆசைகள், செயல்கள், உங்களோட எதிர்பார்ப்புகள், உங்களோட நடைமுறைகள் இதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய அந்த இடத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு பார்த்தா அது வெறும் 5%. இருக்கு. ஸோ இந்த வெறும் 5% இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை எப்படி வந்து சக்சஸ் ஆக மாறும்? அதுதான் சொல்றேன்.
இதுதான் நம்மளோட அந்த ரீலுக்கும் ரியலுக்கும் இருக்கிற வித்தியாசம். ரியல்ல உங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகளும் கற்பனைகளும் உங்களுக்கு இருக்குது. பட் உங்களை அப்படியே ஒண்ணும் இல்லாம உங்களுக்கே நீங்களே துரோகம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு என்ன இருக்குன்னா உங்களுடைய ஆழ்மனதுல. ஸோ நம்ம எதை மாத்தணும் என்ன செய்யணுங்கிறதான் முக்கியம். இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம சொல்றோம். நீங்க ஒரு அஃபர்மேஷன்ஸ் சொல்றீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு ஒரு நல்ல பாசிட்டிவான சிந்தனையை கொண்டு வரீங்க. உங்களோட பாசிட்டிவான சிந்தனைய உங்களுடைய அந்த கான்சியஸ் மைண்ட், அதாவது நம்ம தான் நம்மளை சரிப்படுத்த முடியும் இல்லையா? நம்ம தான் உட்கார்ந்து சிந்திக்க முடியும். அப்ப நம்ம நம்மளை பத்தி சிந்திக்கும் போது உங்களுடைய அந்த கான்சியஸ் மைண்டு, உங்களோட அறிவு, நீங்க சுயமா சிந்திக்கும் பொழுது உங்களோட சப்கான்சியஸ் மைண்டு உங்களுக்கு என்ன விளக்கத்தை கொடுக்குதுன்னா, ஆல்ரெடி நீ ஒரு பணமே இல்லாத கஷ்டத்துல இருக்கக்கூடிய ஒண்ணுமே இல்லாத ஒரு நபர். நீ எப்படி ஒரு மிகப்பெரிய மனிதனாக மாற முடியும்? உனக்கு இதோட டேட்டா என்னன்னு தெரியுமா? உன்னோட அக்கௌண்ட் பேலன்ஸ் என்னன்னு தெரியுமா? உனக்குள்ள என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியுமா? இப்படி ஒரு பெரிய ஒரு லெட்டரை எழுதி உங்க கண்ணு முன்னால கொண்டு ஒட்ட வைக்கும். இஎம்ஐ எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு அது கேள்வி கேட்கும். ஸோ இந்த கேள்வி எல்லாம் கேட்கும்போது உங்களால திரும்ப நீங்க டல் ஆயிருவீங்க. ரொம்ப கேள்விகள் வந்த உடனே இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க விட்டுருங்க. அதாவது இது எப்படி நம்ம சொல்லணும்னா, ஆக்சுவலா ஒரு கப்பல் கடலுக்கு நடுவுல போகுதுன்னு வைங்களேன். இந்த கப்பலை ஓட்டுறது யாரு? ரியாலா யார் அதோட உண்மையான ஓனர் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கப்பலோட மாலுமி இல்லையா, கேப்டன். ஆனா உண்மையிலேயே மாலுமி தான் வண்டியை ஓட்டுறாராம்? சிந்திச்சு பாருங்க. மாலுமி தான் அந்த வண்டிய, அந்த கப்பலை, அவ்வளவு பெரிய பொருளை கடல்ல செலுத்துறான் இல்ல இல்லையா? கப்பலை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். கப்பல்ல ஒரு அண்டர் கிரவுண்ட் சிஸ்டம் இருக்கு. அந்த அண்டர் கிரவுண்ட் சிஸ்டத்துல ஒரு இன்ஜின் இருக்கு இல்லையா? அந்த அடிப்பகுதியில இருக்கக்கூடிய இன்ஜின் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சின்ன கப்பலா இருந்தாலும் சரி, பெரிய கப்பலா இருந்தாலும் சரி. இப்ப இந்த நம்ம ஆலப்புழா, எர்ணாகுளம் அங்கெல்லாம் போனா இந்த டிங் 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 மணி அடிச்சுட்டு ஒரு கப்பல், ஒரு போட் ஓட்டிட்டு போவார். அதுல ஒரு 50 பேர் 40 பேர் எல்லாம் டிராவல் பண்ணலாம். அதுல மேல ஒரு ஆளுக்கு அந்த ஸ்டேரிங் பிடிச்சிட்டு இருப்பாரு. அவருக்கு ஒரு வேலையும் இல்லை, இந்த பெல் அடிக்கிறது தான் மெயின் வேலை. அது என்னன்னு கேட்டா, உள்ள ஒருத்தர் 2 3 பேரு ஒரு பெட்டிக்குள்ளார அந்த ரூம்ல இருப்பார். அதுதான் இன்ஜின் ரூம்னு சொல்றது. அங்க அவங்க தான் அந்த இன்ஜினை, அந்த கப்பலனுடைய இயக்க பொருளை அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க தான் இவர் 2 பெல் அடிச்சா லெஃப்ட்டுக்கு திருப்புவாங்க, 3 பெல் அடிச்சா ரைட்டுக்கு திருப்புவாங்க. அதே நேரா போனோம்னா ஒரு பெல் அடிப்பாரு. அது அவங்களுக்கு அது கோடு. ஸோ அவர் எப்ப பார்த்தாலும் வண்டி ஓட்டமா டிங் 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 அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அது கரெக்டா போயிட்டே இருக்கு. இந்த ஸ்டேரிங் தான் அவர் திருப்பிட்டு இருப்பாரு. வேற அந்த ரைஸ் பண்றது, சவுண்ட் வர்றது, அது எல்லாமே கீழ இருந்து செஞ்சுட்டு இருப்பாரு. ஸோ ஒரு ஓட்டையில பார்த்தா கீழே ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு. அதே ஓட்டையில மேல பார்த்தோம்னா மேல ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு. அப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு நபர் யாருன்னா, அதை இயக்குறது யாரு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய, அதாவது இது எப்படி சொல்லணும்னா, நம்மளை இயக்குறது 2 விஷயம். ஒண்ணு நம்மளுடைய ஆழ்மனதுன்னு சொல்லக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய மனசு. இன்னொன்னு நம்மளுடைய கான்சியஸ் மைண்ட், வெளி மனம் சொல்லக்கூடிய நம்மளுடைய சிந்தனைகள். நம்மளோட சிந்தனை தான் அறிவையும் நிறைய கற்றுக்கொள்வதற்கும் வெளியே நம்ம பார்க்கக்கூடியதும் ரசிக்கக்கூடியதுமாக இருக்கு. ஸோ அதை தான் நம்ம எடுத்துட்டு அது வச்சுதான் நம்ம இந்த உலகத்தையே ரசிச்சுட்டு இருக்கோம். பட் அதே டைம்ல இந்த சப்கான்சியஸ்ங்கிறது, உங்களோட ஆழ்மனம்ங்கிறது உள்ள எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, ஸோ அது ஒன்னொன்னா உள்ள ஸ்டோர் பண்ணி அது அதோட வேலைகளை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அது அது அத என்னெல்லாம் உண்மைகள் இருக்குதோ அத நமக்கு அப்படியே எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கு.
இந்த குரூப்ல இருக்கிறவங்க உங்களோட டெய்லி ப்ராக்டிஸ் குரூப்ல இந்த போட்டோவை எடுத்து போட்டு கூட நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க, ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறத வந்து நீங்க தெரிவிக்கலாம். ஸோ அது மூலமா நம்ம மக்கள் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ உங்க குரூப்ல நீங்க எந்த பேட்ச்ல இருந்தீங்களோ அதுலயும் உங்களுடைய இந்த டெய்லி ப்ராக்டிஸ்லயும் எல்லாருமே டெய்லி ப்ராக்டிஸ்ல போடுறோம். ஒரு ஆள் போடுறதுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இருக்க குரூப்ல நீங்க போடலாம். நீங்க டெய்லி ப்ராக்டிஸ்ல இருக்கீங்க, டெய்லி நீங்க ப்ராக்டிஸ்லயே நீங்க வந்து அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணலாம். கிளாஸ் ஸ்டார்டட் ஜாயின் நவ் அப்படிங்கிறதும் இல்லைன்னா இந்த போட்டோவை எடுத்து அதில் போடணும். சூப்பர். இப்போ 38வது பேட்ச்ல போட்டிருக்காங்க. பழனி வந்து டெய்லி ப்ராக்டிஸ்ல போட்டிருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி நீங்க செய்யறதுனால மக்கள் வந்து தூங்கிட்டு இருக்கிறவங்க, ஏதாவது பிஸியில் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுவாங்க. ஓகே, நைஸ். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய அந்த கேப்டன் அப்படிங்கிறவரு தான் நம்மளுடைய வெளிமனம், நம்மளுடைய கான்சியஸ். ஸோ அவருக்கு வந்து எல்லா விஷயமும் ஓவரால் தெரியும். பட் அவர்னால எல்லாத்தையும் கண்ட்ரோலும் பண்ண முடியும். ஆனா அவரு வந்து எதையும் இயக்குவது கிடையாது. இங்கதான் ப்ராப்ளமே இருக்கு. அவரு வந்து உழைக்கிறது கிடையாது. உழைக்கிறதெல்லாம் வந்து அந்த கீழே இருக்கக்கூடியவர்கள், அந்த இன்ஜின் ரூம் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள். அதாவது நமக்கு வந்து பொதுவா வந்து நம்மளுடைய அந்த வாட்ஸ்அப்ல இதுல எல்லாம் நிறைய செய்திகள் வரும் இல்லையா, நல்லது கெட்டது அந்த மாதிரி வரும்போது ஒரு உணர்வு பூர்வமான ஃபீலிங்ஸ் வருது. அது ஒரு மாதிரி நமக்கு சங்கடங்களையும் கவலையெல்லாம் படுறோம், எல்லாம் பண்றோம். உணர்வு இது எல்லாமே வந்து எங்க வேலை செய்யுது அப்படின்னா நம்மளுடைய சப்கான்சியஸ்ல தான் வேலை செய்யுது. ஏன்னா இப்படி வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு பேய் படம் பார்த்துட்டு இருக்கோம்னு வைங்களேன், ஒரு பயங்கர ஹாரர் படம் பயங்கரமா, அதாவது அது வந்து ஸ்கிரீன்ல தான் இருக்குது. நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு எதை பத்தியும் கவலை வேண்டியது இல்லை. ஏன்னா எப்பேற்பட்ட பேய் வந்தாலுமே நம்ம பக்கத்துல அது வராது. என்ன ரீசன் அப்படின்னா அது ஒன்னா டிவிக்குள்ள இருக்கு, இல்லைன்னா வந்து தியேட்டர்ல ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஸ்கிரீன்ல இருக்கு. அது வந்து பின்னாடியும் இல்லை, உண்மையில அது ஒரு ஒளி பிம்பம். அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்னா உங்களுடைய கேப்டன், உங்களுடைய அறிவுக்கு தெரியும், உங்களோட கான்சியஸ்க்கு தெரியும். இது வந்து வெறும் சினிமா தான், இதுல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க பாருங்க, உட்காந்து அப்படி இப்படின்னு எல்லாம் பயப்படுறீங்க, குதிக்கிறீங்க, அழுகுறீங்க, சங்கடப்படுறீங்க, அருகருப்பாகுறீங்க, அப்படியே பயந்து நெஞ்செல்லாம் படபடன்னு ஆகுது, வேத்து கொட்டுது. இது எல்லாமே நடக்குது இல்ல. ஆனா அது ரியல் கிடையாது. ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் உட்கார்ந்து நீங்க அந்த பேய் படத்தை பார்த்தா வேர்த்து கொட்டுது, நெஞ்சு படபட நடிக்குது, நீங்க நெட்டி அப்படியே பயந்து எந்து இருக்கிறீங்க, பயந்து சுருங்குறீங்க. என்னமோ உங்க பக்கத்திலேயே வந்த மாதிரி இப்படி இப்படி எல்லாம் ஆகுறீங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? இதெல்லாம் வந்து இந்த உணர்வுகள் எல்லாமே வந்து உங்களுடைய அந்த சப்கான்சியஸோட ஆக்டிவிட்டிஸ்னால, உங்களோட கான்சியஸ் இல்லாதனால சப்கான்சியஸ் அதை ரியல் நினைக்கும். அந்த இது வந்து ஒரு ரீலு, இது வந்து வெறும் சினிமா அப்படிங்கறது உங்க கான்சியஸ்க்கு தெரியும். இது இது வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும், நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறதும், இது வந்து ஸ்கிரீனுங்கிறதும் உங்க கான்சியஸ். ஆனா அங்க சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். உங்களோட கான்சியஸ் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். உங்களோட சப்கான்சியஸ் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கும். அது பொய்யையே உண்மைன்னு நம்புது, பொய்ய உண்மைன்னு நம்ப ஆரம்பிக்குது. உங்களுடைய சப்கான்சியஸ் முட்டாள். அதாவது அதுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு தன்மை அப்படிங்கிறது கிடையாது. உங்களோட சப்கான்சியஸ்க்கு என்ன இல்லை, விழிப்புணர்வு தன்மை அப்படிங்கிறது வந்து கிடையாது. அது வந்து ஒரு முட்டாள் தான். ஸோ அதுக்கு நாலேஜோ புத்திசாலித்தனமோ எதுவும் கிடையாது, இன்டெலிஜென்ட். ஸோ அதுக்கு ஒரு நல்ல இன்டெலிஜென்ட்டான பிரெயினா அப்படின்னா அது இல்லைங்கிறனாலதான் இது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்பி அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்டும் பண்ணும். இப்போ உங்க முன்னால நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா, நீங்க வந்து அந்த கான்சியஸ்னஸ்ல இருந்தா நீங்க பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டீங்க இல்லையா? பயப்படாம நீங்க வந்து அந்த பேயவே வந்து சிம்பிளா ஹேண்டில் பண்ணுவீங்க. எஸ் சார்.
பேவே சிம்பிளா ஹேண்டில் பண்ணிடுவீங்க. அது வந்தா கூட நீங்க வந்து அதை கரெக்டா பார்த்துட்டு பேசிடுவீங்க. ஆனா உங்களோட சப்கான்சியஸ் உண்மை இல்லாத ஒரு விஷயத்த அது சினிமான்னு தெரிஞ்சுமே பயந்து நடுங்கி என்னென்னமோ பண்ணுது. விசாரணம். ஸோ ஓகே, நமக்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த பயப்படக்கூடிய விஷயம் ஒரு ரியல் இல்லாத ஒரு கற்பனையான விஷயம்தான். இந்த மாதிரி நம்மனால நம்ம மூளைய, நம்மளோட சப்கான்சியஸ ஏமாத்த முடியுமா முடியாதா? மாத்தி அமைக்க முடியுமா முடியாதா? அப்படிதான் ஒரு மெர்ஃபி வந்து ஒரு இடத்துல ஒரு பேஷண்ட பாக்குறாரு. அப்போ அவங்களுக்கு வந்து ஆர்த்ரட்டிஸ் நோய். அப்போ ரொம்ப முத்தி போயிருக்கு. அவரு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. மாசக்கணக்குல கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த பேஷண்ட் வந்து இவர மெர்ஃபி வந்து பாக்குறாங்க. பார்க்கும்போது அவரு பார்த்துட்டு சொல்றாரு, "அம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு. இந்த மாதிரி நான் விரைவில வீல் சேர்ல உட்கார வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்துரும் போல இருக்கு. அதற்கு பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இவரு சொல்றாரு, ஆக்சுவலா உங்களுக்கு வந்து ஆர்த்ரட்டிஸ்ங்கிற நோய் இருக்கு. அந்த நோய் வந்து உங்க நோய் கிடையாது. நோய் வந்து உங்களுக்கு நோயை வளர்த்தவில்லை. ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, உங்களுடைய பயம். அதாவது நான் ஃபியூச்சர்ல அந்த ஒரு தள்ளு வண்டியில உட்கார்ந்து போகக்கூடிய ஒரு சூழல் எனக்கு வந்துருமா? அப்படின்னு அந்த அம்மா நெனச்சு பயந்து நடுங்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த பயம்தான் உங்களுடைய நோயோட வலியோட காரணம் அப்படின்னு இவரு டயக்னாஸ் பண்ணி சொல்றாரு. இவரு சொன்னோனே அப்புறமா இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க. ஸோ நீங்க என்ன பண்றீங்க? வீட்டுக்கு போயிட்டு நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். நான் ஆரோக்கியமா தான் இருக்கிறேன். நான் வந்து வீல் சேருக்கெல்லாம் போறக்கு வாய்ப்பு இல்ல. அப்படின்னு நீங்க தொடர்ந்து உங்களுக்குள்ளார சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு 30 நாள் நீங்க இத வந்து பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. 30வது நாள் அந்த அம்மா வந்து ஆர்த்ரட்டிஸ் டிசீஸ்ல இருந்து வெளிய வந்து சோ அவங்க நோய் வந்து நோய் அதிகமாகறதுக்கும் நோயோட வலிகள் ரொம்ப ரூட்சமா மாறுறதுக்கும் காரணம் என்னன்னு பார்த்தா ஃபியூச்சர்ல அவங்க என்னவாக மாறுவாங்கங்கிற அந்த அடிப்படை. சோ உங்களுடைய சப்கான்சியஸ் வந்து உங்களுடைய ஆழ்மனது வந்து நிறைய விஷயத்த கற்பனையாக ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்ப இவங்க என்ன பண்ணாங்க, அதே ஆழ்மனதுல தொடர்ந்து சொல்றாங்க, ஃபியூச்சர்ல நான் ஆரோக்கியமா தான் இருப்பேன், நான் நல்லா தான் இருப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அவங்க சப்கான்சியஸ்ட சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ அந்த கான்சியஸ்ட நம்ம அவங்க கான்சியஸா திங்க் பண்ணி சப்கான்சியஸ்ல ஃபியூச்சர்ல நான் இப்படிதான் இருக்கேன், இப்படிதான் இருப்பேன்னு சொன்ன உடனே முழுமையா 30 நாள்ல அவங்க குணமாகுறாங்க. இதே மாதிரிதான் நம்ம வந்து நம்ம ஒரு கோடீஸ்வரனாக இருக்க வேண்டும். நான் வந்து ஒரு ஃபியூச்சர்ல மிகப்பெரிய அச்சீவாளராக, மிகப்பெரிய செலிபிரிட்டியாக நான் வலம் வரப்போகிறேன். நான் வந்து ஒரு பர்ட்டிகுலர் நாட்களுக்கு பின்னால் இந்த பூமியில, இந்த நாட்டுல, இந்த ஊர்ல ஒரு பெரிய செலிபிரிட்டியாக இருக்க போகிறேன். அதுவும் வந்து நான் பல கோடிகள் பணம் இருக்கக்கூடிய, என்னோட அக்கௌண்ட்ல கோடிகளோட பணம் இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு அஃபர்மேஷனை நம்ம தினசரி சொல்லிட்டே வரும்போது படிப்படியாக நீங்க வந்து அந்த இடத்த அடைய ஆரம்பிப்பீங்க. அதுக்கான சூழல் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இது இது வந்து எப்படின்னா நம்ம வந்து அந்த இன்ஜின் ரூம்ல இருக்கிறவங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா இல்லையா? ஆர்டர் கொடுத்தா அவங்க அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. பட் அதே டைம்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்ஜின் ரூம் கவனிக்காம நம்மளே நம்மளை வந்து சரி பண்றதுக்காக முயற்சி பண்றோம். இதுதான் வந்து பெரிய ப்ராப்ளம். இப்போ நம்மளுடைய அந்த சப்கான்சியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அந்த ஆழ் மனதை எப்படி நம்ம பொய்யாக ஒரு பிம்பத்தை உருவாக்குறோங்கிறதா முக்கியம். பொய் தான். ஏன்? அதுக்கு அறிவு இல்லை.
அது ஆய்வறிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விழிப்புணர்வான அறிவு கிடையாது. அது கொஞ்சம் முட்டாள். சோ அது வந்து சினிமா பார்த்து ஏமாறுற டிக்கெட் தானே, இல்லையா? உங்க சப்கான்சியஸ், உங்களுடைய ஆழ் மனசுங்கிறது யாரு? சினிமா பார்த்து ஏமாந்து அழுகிற ஒரு டிக்கெட்டு. இத நம்மனால ஏமாத்த முடியுமா, முடியாதா? விசாரணம் முடியுமா, முடியாதா? எஸ் சார். கண்டிப்பா முடியும், இல்லையா? எஸ் கண்டிப்பா சார். ஏமாத்த முடியும் நம்மனால. அத நம்ம வந்து நமக்கு தகுந்த மாதிரி மாத்தணும், அவ்வளவுதான் விஷயமே. இந்த ஒரு புது ரீலை உருவாக்கி அதை வந்து இன்பில்ட் பண்ணா போதுமானது. நம்ம சினிமால பார்த்து அழுகிறது உண்மையா இருந்தா, பேய் படத்தை பார்த்து பயப்படுறது உண்மையா இருந்தா, நிச்சயமா உங்க வாழ்க்கையில உங்களையும் நீங்க மாத்திரலாம். இதுதான் அந்த லாஜிக் மைண்ட் வந்து மேஜிக் மைண்டுக்கு, மிராக்கல் மைண்டுக்கு நம்ம சேஞ்ச் ஆகிறது. ஏன்னா அந்த லாஜிக் மைண்ட் என்ன சொல்லும்? "இங்க பாப்பா, அதெல்லாம் சினிமா, சாமி இரு" அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து இது பண்ணும். ஆனா அந்த மேஜிக் மைண்ட், உங்களோட ஆழ் மனதுங்கிறது அதை நம்பி அழுது பயந்து துக்கப்பட்டு சிரிச்சு குதிச்சுட்டு கிடக்கும். ஆனா உண்மையிலேயே அந்த சினிமா அங்கேயே தான் இருக்க போகுது. திரும்ப ஒரு டிக்கெட் எடுத்து திரும்ப போனா அதுவே வரும், திரும்ப டிக்கெட் எடுத்து போனா திரும்ப அதுவே வரும். எத்தனை டைம் வேணாலும் அதை போய் பார்க்க முடியும். அது ரியல் கிடையாது, அது ஒரு ரீலு, அது ஒரு பொய்யே, இல்லையா? ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய உங்களுடைய கஷ்டங்கள் உண்மைன்னு நீங்க நம்பிட்டு, நீங்க ஏழைன்னு உங்களை நம்பிட்டு, நீங்க உண்மையிலேயே இஎம்ஐ கட்ட முடியாத மனிதர் அப்படின்னு நினைச்சிட்டு, உங்க குழந்தைகள் எல்லாம் நல்ல காலேஜ்ல ஸ்கூல்ல படிக்க முடியாது, நீங்களாக எல்லாம் டிசைட் பண்ணி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இதுல இருந்து எல்லாம் மொத்தமா வெளியே வரணும் அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்த நம்ம நம்மளோட பிரெயினுக்கு கொடுத்தா போதுமானது. புரிஞ்சிருச்சா? ஏன்னா உண்மையில உங்க அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் இல்ல. சொல்றேன், அக்கௌண்ட்ல லட்சக்கணக்கில் பணம் இருக்குது அப்படின்னு. ஆனா அக்கௌண்ட்ல உண்மையில 1000 ரூபாய் கூட இல்லை. சரி, இருந்துட்டு போகுது. இருந்தாலும் கொஞ்சம் பொய்ய சொல்ல வேண்டியது. உங்களுடைய ஆழ் மனதுக்கு கொஞ்சம் பொய்ய பேச வேண்டியது. பேசி அதுகிட்ட சொல்ல வேண்டியது, என் அக்கௌண்ட்ல கோடிகள் இருக்கு, என் அக்கௌண்ட்ல கோடிகள் இருக்கு அப்படின்னு அதை நம்ப வைக்கும். ஸோ அதை நம்ப வைக்கும் போது, ஏன்னா இந்த சப்கான்சியஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளோட நம்பிக்கையை பேஸ் பண்ணி தான் அது ஆக்டிவேட்டே ஆகும். ஏன்னா அதுக்கு அறிவே இல்லை, நம்ம நம்பிக்கை தான் அதோட அறிவு. அதோட அறிவே வந்து நம்மளோட நம்பிக்கை தான். ஸோ உங்க நம்பிக்கையில நீங்க கொஞ்சம் பலமா இருந்தீங்கன்னா, அது வந்து அதோட அறிவு நினைச்சிட்டு அது அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்ய. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம நம்ம நல்லா இருக்கோங்கிறத நம்மளோட சப்கான்சியஸ்ட ப்ரூஃப் பண்ணணும். மெயின் கான்செப்ட் அதுதான், ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும் அது. அப்ப அப்படி நம்ம அதகிட்ட வந்து போய் ப்ரூஃப் பண்றதுன்னா, பொதுவா வந்து ஒரு வியாபாரம் பண்றோம் அப்படின்னா, ஒரு கஸ்டமர், நல்ல கஸ்டமர் வராங்க. ஆஹ் இப்போ என்னன்னா, ம், உங்களுக்கு ஒரு சந்தேகம், இந்த பொருளை இவர் வாங்குவாரா மாட்டாரா, பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு, இஎம்ஐ இருக்கு, லோன் இருக்கு, எப்படியாவது கட்டி ஆகணும், இந்த இது வித்துச்சுன்னா அதை ஈஸியா கட்டிடலாம் அப்படின்னு ஒரு பதட்டம், ஒரு பயம். நான் அதான் சொல்றேன், நீங்க ஓனரா இருந்தா கேஷ் டேபிள்ல உட்காராதீங்க, கேமரா வச்சு தள்ளி நீங்க கோடீஸ்வரன் ஆயிருவீங்க, உங்க வியாபாரம் நல்லா இருக்கும். நம்ம சொல்லி கொடுக்குற ஐடியால ரொம்ப முக்கியமான ஐடியா, கேஷ் டேபிள்ல நீங்க உட்காராது. பணம் வாங்கி போடுற இடத்துல ஓனர் தயவு செஞ்சு உட்காராதீங்க.
ஏன்னா உங்களோட நெகட்டிவ் உங்களை அழித்து விடும். ஏன்னா உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. இவனுக்கு பணம் கொடுக்கணும், அவனுக்கு பணம் கொடுக்கணும், இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும், இதை வாங்கணும், அதை பண்ணணும், அதெல்லாம் உங்க பிரெயின்ல ஓடிட்டு இருக்கு. அப்போ கஸ்டமரை வாங்க வைக்கிறதுக்கான மைண்டு உங்கள்கிட்ட இல்ல. பணத்தை ரிசீவ் பண்றதுக்கான இடம் இல்ல. அதே டார்கெட் வச்சு வியாபாரத்தை நடத்தக்கூடிய ஸ்டாஃப்ஸ், அதே மாதிரி அந்த பணத்தை வாங்கி அடுக்கக்கூடிய ஸ்டாஃப், இவங்களுக்கு அந்த பெட்டி நிறையணும், நான் உட்கார்ந்தா பெட்டி நிறையுதுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அவங்க வாங்குற சம்பளத்துக்கு அவங்க ஒரு ராசியான மனிதர் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும்னு நினைப்பேன். ஏன்னா தான் அந்த கவுண்டர்ல உட்கார்ந்து அந்த கடைக்காக வியாபாரம் பண்ணும்போது நிறையுதுங்கிறத எப்படியாவது ப்ரூஃப் பண்ணும், நல்ல வியாபாரம் ஆகுது, அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு அவர் நினைப்பார். ஸோ அந்த ஒரு சின்ன பணத்தை நம்ம கொடுக்கும்போது அந்த கவுண்டர்ல உட்கார்ந்து இருக்கிறவரு எப்படியாவது நிறைய சேல் கொண்டு வரணும்னு நினைப்பார். நீங்க என்ன நினைப்பீங்க? எப்படியாவது இந்த கடனை கொடுத்துடணும், இந்த லோன் கொடுத்துடணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. அப்ப லோனுக்கு பணம் வரணுமா, வியாபாரத்துக்கு பணம் வரணும்? இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறுது. ஸோ அந்த இடத்துல நீங்களே உங்களுக்கு துரோகம் செஞ்சுக்குவீங்க. இப்படிதான் பல வியாபாரம் பொழிஞ்சு போயிருக்குது. நம்மளுடைய எண்ணங்கள்ல, நம்மளுடைய சிந்தனைகள்ல இந்த மாதிரியான எண்ணங்கள் வரும்போது நம்மளை அறியாமையே நமக்கு வரக்கூடிய ஆட்கள் நம்ம கிட்ட வருவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு சந்தேகத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ அந்த சந்தேகம், அந்த ஒரு மனநிலை உங்களை இல்லாமல் ஆக்கிறது. உங்களை ஒண்ணுமே இல்லாத மனிதர்களாக மாறி நீங்களே உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களாக மாறுறீங்க. அங்கதான் ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. ஸோ இது நமக்கு புரிஞ்சுதுன்னா நம்மளோட அந்த ஆள் மனது, அதாவது வெளி மனது, உள் மனது, இந்த ரெண்டு மனசைய எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். சரி, இதெல்லாம் ஓகே தான். நம்ம எப்படிதான் இதை சரிப்படுத்துறது இல்லையா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி இந்த நிகழ்வை சரி பண்றது அப்படின்னா, ஒரு ஸ்மால் டெக்னிக் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம இந்த தூங்குவோம் தெரியுங்களா? தூங்கும் போது ஆக்சுவலா தூங்குறக்கும் ஜஸ்ட் பிஃபோர் அது ஒரு டெட் டெட் அதாவது இறப்பினுடைய ஒரு 1%. அதாவது ஒரு மனுஷன் இறந்து போகும்போது அவங்களுடைய மனநிலை பீட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அலைவரிசைக்குள்ளார போகும். அந்த அலைவரிசை இறுதியான ஒரு அலைவரிசைன்னு சொல்றாங்க. அந்த ஃப்ரீக்வன்சி ஒரு கடைசி கட்ட ஃப்ரீக்வன்சி. நம்ம ஆல்பால இருக்கலாம், டீட்டால இருக்கலாம், பீட்டால இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அந்த இடங்கிறது மரணத்தின் போது மட்டுமே உருவாகக்கூடியதாக இருக்கு. அந்த கடைசி கட்டம், அந்த கடைசி கட்டம் நம்மளுடைய ஒரு உறக்கத்துக்கு முன்னாடியும் ஏற்படுது. அப்ப நம்மளுடைய தூக்கம் அப்படி அந்த கடைசியா அப்படி ஒரு செகண்ட் அப்படி கண்ணு மயங்குற இடம் நம்மளுடைய அந்த மரண நிலையை இண்டிகேட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த இடம் அதுக்கப்புறம் உங்களுக்கு நினைவு இல்லாம போயிருது பாத்தீங்களா? நீங்க தூங்குறதா ஏதோ ட்ரை பண்றீங்க, டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போய் படுக்கிறீங்க. படுத்து இப்படி கண்ணை மூடனா உடனே டக்குன்னு தூங்கிட்டீங்க. தூங்கினதுக்கு அப்புறம் ஏதாவது அந்த ரூம்ல இருக்கிற ஃபேனு, அந்த ரூம்ல இருக்கக்கூடிய பெட்ஷீட்டு, இல்லைன்னா ஏசி, ஏதாவது அந்த என்ன சரௌண்டிங்ல நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ ஒரு வண்டு ஒரு நீங்க தூங்குற ரூம்குள்ள வருது, நீங்க முழிச்சிருக்கிறீங்க, அது பாட்டுல அது பாட்டுல போயிருச்சு. நீங்க அதுக்கு ரியாக்ஷன் பண்ணுவீங்க, ஏன்னா நீங்க முழிச்சிருக்கீங்க. அதே தூங்கிட்டீங்க, வண்டு உங்களுக்கு தெரிய போதா? கொசு வந்தா தெரிய போதா? ஒன்றும் தெரியாது இல்லையா? அந்த ரூம்ல நிறைய டைம்ல நீங்க ரொம்ப ஆழ்ந்து தூங்கிட்டு இருப்பீங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சில நபர்கள் உங்களோட கபோர்டுல இருந்து சில துணிகள்லாம் எடுத்துட்டு போயிருப்பாங்க, எதையாவது கொண்டு வந்து வச்சிருப்பாங்க, ஏதாவதெல்லாம் அந்த ரூம்ல அவங்க ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அந்த ரூம்ல என்ன நடந்ததுன்னு எதுவுமே தெரியாது. நீங்க ரொம்ப ஆழ்ந்து உறக்கத்துல இருப்பீங்க. ஏன்னா உண்மை
உங்களுக்கு எதுவுமே அப்ப இது வந்து ஒரு டெட் ஃபீல் தான். ஸோ மரணத்தோடைய ஒரு நிலை தான் உறக்கம் அப்படிங்கிறது, தூக்கம்ங்கிறது. ஸோ அந்த இடத்த தொடும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளோட ஃப்ரீக்வன்சி, நம்மளுடைய சக்தி, நம்மளுடைய ஆற்றல் ஹை லெவல்ல போகுது. ஹை லெவல்னா சொர்க்க வாசல் வரைக்குமே போகும்னு வச்சுங்களேன். அப்பேற்பட்ட இந்த பூமியை விட்டு வெளியே போகக்கூடிய, உடலை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு ஹை லெவல் எனர்ஜி வந்து நம்ம பாடி சந்திக்குது. ஒரு இடம் வந்து நமக்கு உருவாகுது. ஸோ இந்த ஹை லெவல் எனர்ஜி உருவாகிறதுனால நம்மளோட சிந்தனையில, நம்மளுடைய தாட்ஸ்ல என்ன இருக்குதோ அது நம்மளோட சப்கான்சியஸ்ல தெளிவா ஸ்டோர் ஆகுது. இங்க அதுதான் எப்படின்னா, இந்த ஜெராக்ஸ் மிஷின்ல என்னதான் கலர் கலரா பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் ஒரு அசிங்கமா வந்துட்டே இருக்கும். பட் அந்த இங்க புதுசா மாத்தி போட்டா அவர் பளின்னு ஒரு பிரிண்ட் அவுட் வரும் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியான தெளிவான ஒரு பிரிண்ட் அவுட் கிடைக்குது. ஒரு ப்ளூ பிரிண்ட் வருது. ஸோ இந்த நிலைய நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நம்ம யூட்டிலைஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு என்ன நடக்கும், நீங்க என்னவாக மாறணும், உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை சால்வ் ஆகும், உங்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து உங்களுக்குள்ள அப்படியே தூங்குறக்கோ அந்த கண் அப்படியே சொருகும் போது நீங்க அப்படியே வந்து அந்த இறுதி நிலையில எதை நினைக்கிறீங்களோ அது வந்து உண்மையாக நடக்க ஆரம்பிக்கிறது. ஏன்னா நீங்க தான் ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்றீங்களே இல்லையா? நீங்க தான் வந்து என்ன பண்றீங்க, அந்த ஹை லெவல் எனர்ஜியில ஒரு விஷயத்த நீங்க கான்சியஸ்ல இருந்து சப்கான்சியஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா, உங்க கான்சியஸ் சுவிட்ச் ஆஃப் ஆகுது. நம்ம சயின்ஸ்ல வரலாம். சயின்ஸ்ல வந்தோம்னா, இப்போ ஒரு உறக்கத்தின் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய உடம்பு வந்து ஒரு பெராலிஸ் மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு கோமா மாதிரி ஒரு இடத்துக்கு, நம்மளுடைய மூளையும் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். மூளையும் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும், நம்மளுடைய உடம்பும் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்க தூங்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ தூக்கத்தின் பொழுது நம்ம சயின்ஸ்ல நீங்க 7th 10th எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லைன்னா கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்க முதுகுத்தண்டு இன்னொரு மூளையாக செயல்படுது. அது என்னவாக செயல்படுது அப்படின்னா, உங்களுடைய உடல் உஷ்ணத்தை சரி செய்வதற்காக அப்பப்போ உங்களை அப்படி இப்படி திருப்பி போட்டுட்டே இருக்கும். ஏன்னா 6 மணி நேரத்துக்கு மேல நம்ம உடல் வந்து எந்த அசைவுமே இல்லாமல் இருந்தால் அந்த பகுதி மறுத்து போய் ரத்த ஓட்டம் இல்லாம அழுகி போயிடும். ஸோ அந்த மாதிரி பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நம்மளுடைய உடல் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த 6 மணி நேரம் டைமுக்கு முன்னாடியே அப்பப்போ கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி கை எங்கேயாவது லாக் ஆயிருச்சு, நம்ம தெரியாம இப்படி படுத்து தூங்கிட்டோம், இப்படியே கை வந்து ரத்தம் அப்ப குறையுதுன்னா உடனே வந்து நம்மளுடைய அந்த முதுகுத்தண்டுல இருக்கக்கூடிய மூளை செல்கள் வந்து கையை விரி அப்படின்னு சொல்லி அதை விரிச்சு விட்டு. ஆனா இந்த விரிச்சதோ, நகர்த்தினதோ, தலையில கை வச்சதோ எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது இல்லையா? அப்ப இதை யார் வேலை செய்யறா அப்படின்னா, உங்க சப்கான்சியஸ் தான் வேலை செய்யுது. இந்த வேலையில எல்லாம் பாக்குறது யாருன்னா உங்களுடைய சப்கான்சியஸ் தான். ஸோ இந்த சப்கான்சியஸ் தான் இந்த ஒர்க் எல்லாம் பாக்குதுங்கும் போது அது நம்மளோட கான்சியஸ் சுவிட்ச் ஆஃப் ஆயாச்சு. நமக்கு அறிவுங்கிறது, அதாவது நம்மளுடைய நாலேஜுங்கிறது இல்லாம போயிருச்சு, நம்மளோட கான்சியஸ் இல்லாம போயிருச்சு. அதே டைம்ல இந்த சப்கான்சியஸ் ஆன்ல. ப்ராப்ளம் என்ன, நமக்கு நம்ம சப்கான்சியஸ் தான் நமக்கு ப்ராப்ளம். சப்கான்சியஸ்ல உங்க ஆழ் மனதுல உங்களுடைய ட்ரோமா, உங்களுக்கு நிறைய சைல்ட்ஹுட் ட்ரோமா இருக்குது இல்லையா? உங்களோட அனுபவங்கள்ல நிறைய பயங்கள், கஷ்டங்கள், சந்தோஷங்கள், துக்கங்கள், கவலைகள் எல்லாமே வந்து உங்க மனசுக்குள்ளார அப்படியே அடைஞ்சு 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 கிடக்கும். எதையாவது செய்யலாம்னு நினைச்சாலே வந்து நமக்கு செய்ய முடியாது. ஏன்னா உனக்கெல்லாம் என்ன பண்ணி நம்ம வந்து இப்போ இப்படி உட்கார்ந்துட்டே நினைக்கிறோம், நம்ம வந்து ஒரு ஆடி வாங்கிடலாம், ஆடிக்கார் வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ உங்களோட சப்கான்சியஸ் வரும், ஆடி எத்தனை லட்ச ரூபா தெரியுமா,
அதுல வந்து சி கிளாஸ் என்ன தெரியும், டி கிளாஸ் என்ன தெரியும். அதுல வந்து சும்மா எல்லாம் காசு வராது. அது வந்து வாங்குறதுன்னா உங்ககிட்ட இத்தனை கோடி ரூபாய் இருக்கணும், உங்க அப்பாட்ட இத்தனை கோடி ரூபாய் இருக்கணும், உங்க அம்மாட்ட இவ்வளவு இருக்கணும், உங்க ஒய்ஃப்ட இவ்வளவு இருக்கணும்னு ஒரு பெரிய கதை சொல்லு நம்ம கிட்ட. இந்த கதையை கேட்டு பயந்து போயிடும். ஷோ, இவ்வளவு இருக்குதா, எங்க அப்பாக்கெல்லாம் அந்த தகுதியே இல்லை, அவரு பாவம் சாதாரண ஆளு, நான் எப்படி அப்படி ஆக முடியும் அப்படின்னு ஒரு ஸ்டோரி கொடுத்துரும். இப்படி எதை நம்ம செஞ்சாலுமே இது ஒரு ஸ்டோரி கொண்டு வந்து, உனக்கு இப்படி எல்லாம் சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்கு, நீ யார் தெரியுமா, நீ ஒரு பயந்தாங்கோலி, நீ வந்து இதை பார்த்து பயந்த அன்னைக்கு ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி பயங்கர அறிவாளியா வந்து சொல்லிடும். ஸோ இந்த சப்கான்சியஸ் வந்து அடிக்கடி நமக்கு எல்லா விஷயம், அன்னைக்கு நீ பைக்ல போகும்போது ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குதா, நீ ஒரு சின்ன, நீன்னு கூட இல்ல, வேற எவனோ செஞ்சது, எவனோ ரீல்ல பண்ண விஷயத்த இது வந்து எடுத்துட்டு வந்து சொல்லும், நீ ஜாக்கிரதையா போ, இல்லைன்னா அது வந்து மொத்தமா அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், அதுல இப்படி இருக்கு அப்படி இருக்கு, இது இப்படி போகும்போது இப்படி வளைஞ்சது அப்படி வளைஞ்சது. இதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட உங்க மண்டைக்குள்ள கர 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 கரன்னு ஓடும் இல்லையா. ஏதா ஒண்ணு நம்ம செய்யலாம் நினைச்சாலே இது இப்படி ஆயிருமா, நெகட்டிவ் ஆயிருமா, ஃபெயிலியர் ஆயிருமா, காசு விட்டு போயிடும். ஒண்ணும் இல்லை, இப்போ நம்ம வந்து ஒரு சுற்றுலா தலம் போறோம்னு வைங்களேன், ஒரு போட்டிங் 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 போறோம். ஸோ அந்த போட்டிங் போற இடத்துல நம்ம என்னன்னா அந்த குளத்துக்குள்ளார அந்த போட்ல ஏறிக்கோ வந்து பெடல் பண்ணவோ எப்படியோ போ, போட்ல ஏறக்கு முன்னாடியே பயம், அப்படி போய் எல்லாம் உட்காரோம், அந்த ஜெர்கின் எல்லாம் போட்டு நல்லா இழுத்து கட்டி உட்கார்ந்து போறோம். பட் அதே டைம்ல அங்க பக்கத்திலேயே ஒரு மீனவன், போட்டே இல்லை, தர்மோகால் வந்து சாக்குள்ளார போட்டு ரெண்டு காலையும் போட்டு உட்காந்துக்கிட்டு அந்த தண்ணிக்குள்ள போய் 80 அடி ஆழம் இருக்கு, மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. சார் நம்ம பயந்து பயந்து போட்ல உட்காந்துட்டு இருக்கிறோம், அவரு வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாரு, அவருக்கு போட்டே இல்லை, தர்மோகால் ஒரு சாக்குல போட்டு ஏறி உட்காந்துருக்கிறாரு. புரியுது உங்களுக்கு. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, தண்ணிக்கு மேல எதுலயாவது போனா முங்கி நம்ம இறந்துருவோம். ஆனா அந்த மீனவனுக்கு தான் அதுல போனாதான் சாப்பாடு கிடைக்குங்கிற சிந்தனை இருக்கு. சோ அதனால எந்த சேஃப்டி ப்ரிகாஷனும் இல்லாம அவன் அதே இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். இதெல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய நாலேஜ், நம்மளுடைய அறிவு. சோ இத வந்து நம்ம சரியா ட்ரைன் பண்ணா நம்ம லைஃப் மாறிடும் இல்லையா. அந்த பயத்தை வெளியே எடுத்துட்டா எல்லாமே சரியாயிரும். பயத்தை எடுக்கணும் உள்ள இருந்து, அந்த பயத்தை மட்டும் நம்ம வெளியே எடுக்கணும். ஸோ அந்த பயத்தை வெளியே எடுக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த கரெக்டா, ஏன்னா சுவிட்ச் ஆஃப் இப்பதான் ஆகுது, எப்போ ஆகுது, நைட்டு தூங்கும் போது தான் சுவிட்ச் ஆஃப் ஆகுது. இப்போ அந்த டைம்ல அஃபர்மேஷன்ஸ் என்ன பண்றது, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் கோடீஸ்வரனாக இருக்கிறேன், என்கிட்ட பல கோடிகள் இருக்குது, நான் மிகப்பெரிய செலிபிரிட்டியாக இருக்கிறேன், என்னோட வாழ்க்கையில் மிக மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது, நான் வந்து பல செலிபிரிட்டிகளுக்கு வகுப்பெடுக்கிறேன், கோடிகள்ல என்னுடைய வருமானம் வர ஆரம்பித்து விட்டது, என்னோட அக்கௌண்ட்ல கோடிகள் இருக்கிறது, 4 கார் வெளியே நிற்கிறது அப்படின்னு நம்ம அந்த கண் அப்படியே சொருகி மூடுற டைம்ல, அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ற டைம்ல சொல்லிட்டோம்னா சப்கான்சியஸ்குள்ள மேட்டர் போயிடுச்சு இல்லையா. சப்கான்சியஸ்குள்ளார விஷயம் போயிடுச்சு. அது ஒரு திரும்ப நம்ம சுவிட்ச் ஆன் ஆகிறதுக்கு ஒரு 6-7 மணி நேரமாவது கண்டிப்பா ஆகும். இந்த 6-7 மணி நேரமும், ஏன்னா இதுக்கு விழிப்புணர்வு கிடையாது, அறிவு கிடையாது, நாலேஜ் கிடையாது, ஒண்ணு கிடையாது, கனவுகளாக மாத்த ஆரம்பிச்சிருது. நம்ம அந்த டைம்ல எதை நினைச்சிட்டு படுக்கிறோமோ, எதை சிந்திச்சுட்டு படுக்கிறோமோ, அது வந்து நம்ம கனவுகளாக மாற ஆரம்பிச்சு அந்த கனவுகள் வந்து நமக்குள்ள வர ஆரம்பிச்சு. ஏன்னா இதுக்கு இந்த செய்தி கிடைச்ச 6 மணி நேரம் அதுக்கு என்ன பண்ணணும்னாலாம் தெரியாது.
வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு தெரியும், ஸ்டோர் பண்ணி வச்சிருச்சு. ஸ்டோரேஜ் என்ன ஆகும்? கனவுகளாக மாறும். கனவுகள் வந்து அப்படியே பிம்பங்களாக நம்மளோட தூக்கத்துல எங்கேயோ ஓடுற மாதிரி தெரியும். அதுல ஒரு ரியாலிட்டி இருக்கு. ஏன்னா நம்மளோட கான்சியஸ் சுவிட்ச் ஆஃபா இருக்கு. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா தானாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க கனவு உலகத்தில். அவன் உண்மையிலேயே கோடீஸ்வரனாக, உண்மையிலேயே அந்த கார் நம்ம வாசல் நிக்கிறத, அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை கனவாக உருவாக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து கனவுல வந்து நான் அப்படியே அந்த பெரிய இதை வந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு. நீங்க தூங்கும் போது அந்த மாதிரி ஒரு விஷயத்த மனசுல கொண்டு வந்து அதை பத்தி 2-3 நாளா நினைச்சிட்டு இருந்தீங்க, பார்த்தீங்க, போனீங்க, வந்தீங்க. அதனால அப்படியே வந்து படுத்து தூங்கும் போது அது வந்துருச்சு. ஸோ அது வந்தது தூங்கும் போது ரியாலிட்டியா மாறிடுச்சு. ரியாலிட்டியா மாறினப்போ உங்களோட ஆள் மனது டிராவல் பண்ணிடுச்சு. ஸோ அது என்ன பண்ணுச்சு, ரியலாவே நீங்க அப்படிதாங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குது கனவுகள்ல. அப்போ அந்த கனவுகள் உங்களோட கான்சியஸ்ல இருந்து சப்கான்சியஸ்ல ஸ்டோர் ஆகும் பொழுது அது ரியலாக உங்க வாழ்க்கையில் மாறி இந்த நம்ம ரியல் மேட்டரா மாத்திடலாம். ரீல் தான் ஆற்றல். ரீல் ஆற்றலை நம்ம ரியல் ஆற்றலாக மாத்திடுறோம். இந்த ஒரு டெக்னிக்கை நீங்க வந்து உங்க வாழ்க்கையில யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய லா ஆஃப் அசம்சன் அப்படின்னு இந்த டெக்னிக்கை சொல்லணும். இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்ல நீங்க யாராக வாழ நினைக்கிறீர்களோ, வாழ்கிறீர்களோ, அதுதான் நீங்கிறதா நம்மளை நம்மளை மாத்தணும். ஸோ அதுக்கு நீங்க வாழ்வதற்கு தயாராக இல்லாம எனக்கு எல்லாமே நடக்கணும்னு நினைச்சா நிச்சயமா நடக்காது. இது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய பதட்டத்தை குறைச்சு நம்மளோட பெரிய வெற்றியை வந்து நமக்கு மாற்றத்தை கொடுப்பதாக தெரியும். இப்போ ஒரு 6 மாசத்துக்குள்ளார நீங்க என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். ஸோ அதே மாதிரி அந்த தூங்கும் போதும் சரி, தூங்கி எழுந்துறதுக்கு அப்புறமும் சரி, நீங்க ஒரு நல்ல நன்றி கூறியவராக இருக்கணும். தேங்க்ஸ் சொல்லணும் இல்லையா? நம்ம படுக்கும்போது இந்த மாதிரி ஒரு செட்டப்ல படுத்து தூங்கிட்டோம், எழுந்திருக்கும் பொழுது நன்றி சொல்லணும். கடவுளுக்கு நல்லபடியா வந்து இன்னைக்கு எந்திரிச்சு உட்காந்துட்டோம். ஸோ நன்றி தெரிவிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களோட பிரெயினுக்கு, உங்களோட சப்கான்சியஸ்க்கு, உங்களோட மூளைக்கு ஒரு கம்ப்ளீட் சரண்டர் கொடுக்கும். நம்ம வந்து ஒரு சமர்ப்பணம் செய்யாம, ஏன்னா உங்க நம்பிக்கை தான் எல்லாமே. உங்க நம்பிக்கை வந்து சரியானாதான் எல்லாமே நடக்கும். அப்போ நமக்கு வந்து என்ன பண்ணா ஒரு சரண்டர் மனநிலை நமக்கு தேவை. சும்மா எப்ப பார்த்தாலும் இது நல்லதா, அது நல்லதா, இந்த என்ன சவுண்டுல வர வைக்கலாமா, ரைட்டில வர வைக்கலாமா, இதுல வர வைக்கலாமா, பிராணி ஹீலிங்ல வர வைக்கலாமா, சும்மா மண்டையை உடைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. வாழ்க்கையில நீங்க நல்லாகிறது கேள்விக்குறியாக மாறிடும். ஏன்னா உங்க நம்பிக்கை உங்களுக்கு சரியில்லைங்கிறதுனாலதான் உங்க பிரச்சனை. இது வந்து சயின்ஸ். உங்க கார்டிசால் வந்து வேலை செய்யுது. உங்களுடைய அந்த கார்டிசால் வேலை செஞ்சாலே இந்த மாதிரி நடந்துரும். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆய்வின் மூலமாக நம்மளுடைய பிரெயினோட நர்வ் சிஸ்டம் இஇஇஜி அப்படிங்கிற அது மூலமாக ஆய்வுகள் மூலமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு அடிப்படை. ஸோ அதனால இதை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெறும் பொத்தனாக எழுதி வைத்திருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்பாம இந்த இஎஃப்டி எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் இது வந்து பொத்தாம்போக்குல சொல்ற விஷயம் அல்ல. ஏன்னா மற்றது எல்லாமே அப்படிதான். நீங்க இப்படி எல்லாம் இருங்க, இதை செய்யுங்க, இந்த சிம்பிளை போடுங்க, இந்த வந்து கையை இப்படி இப்படி செய்யுங்க, இதெல்லாம் வந்து பொத்தான் போக்காக இருக்கிறது. எல்லாத்துக்கும் நடந்ததுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நம்மளுடைய மைண்ட்ல ஒரு பேக்ரவுண்ட் சிஸ்டம் இருக்குது. ஸோ அந்த பேக்ரவுண்ட் சிஸ்டத்தை நம்ம சரி பண்ணி தான் இதை வந்து நம்ம சரி பண்ணணும். ஆனா நம்ம இந்த பொத்தான் போக்கான விஷயங்கள் இருக்கக்கூடிய சில கல்விகள் என்ன பண்ணுது, சில விஷயங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா அது வந்து ஒரு சும்மா ஒரு மேற்போக்கான விஷயமா தான் சொல்றாங்க. ஸோ அது வந்து 100% உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுமானா சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். எப்பவுமே அப்படிதான் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும், ஆனா சரியாகாது. அப்போ நம்மளோட முழுசா
நம்மளோட அட்ரினல் கார்டிசால் வேலை செய்யணும், அட்ரினல் ஆக்டிவேட் ஆகணும், அதுக்கப்புறமா உங்க இம்யூன் சிஸ்டம் வேலை செய்யணும். ஸோ இத மாதிரி உள்ள இருந்து எல்லாம் வேலை செஞ்சாதான் அது உண்மையிலேயே ரியாலிட்டி ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரியாலிட்டியை உருவாக்கக்கூடியது தான் நம்மளுடைய இஎஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பல ஆராய்ச்சிகள் மூலமாக, டெஸ்டிமோனியல் மூலமாக, ரிசல்ட் ஓரியன்டாக நிரூபிக்கப்பட்ட WHO சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம், சைக்கலாஜிக்கல் அந்த பிரெயின் சிஸ்டம் வேலை செய்யறது எப்படிங்கிறத நிரூபிக்கப்பட்ட பல அறிஞர்கள் எடுத்து இதை ப்ரூஃப் பண்ண விஷயம் தான் இது சைக்கோ இமேஜின், இல்லையா? ஸோ இது எல்லாமே சைக்கோ இமேஜின் நியூராலஜி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டே இந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்ட நிகழ்வு. சைக்கோ இமேஜின் நியூராலஜி உங்களோட பிரெயின்குள்ள நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள். இதை இஎஃப்டி மட்டும்தான் இந்த உலகத்துக்கு WHO முழுமையாக நிரூபித்திருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு கோர்ஸ் தான் இந்த கோர்ஸ். அதை கத்துக்கிறதுக்கு உங்களோட பேரை இங்க பதிவு செய்யுங்க. இல்லைன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய நம்பரை, இதுல இருக்கக்கூடிய நம்பரை எடுத்து கால் பண்ணுங்க. வாழ்க்கையை மாத்திங்க. இங்க இருக்கக்கூடியவங்க யாராவது உங்களுடைய வாழ்க்கையை இஎஃப்டி எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் எப்படி இன்னைக்கு மாத்தி அமைச்சிருக்குது, இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி பேசுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. நான் இந்த கிராட்டிடியூட்னு ஒரு விஷயம் நான் கடைசியா நான் சொல்லிட்டே இருந்தேன் இல்லையா? இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது நன்றி சொல்லுதல். இந்த நன்றி சொல்லுதல் நம்மளோட ஒரு செல்கள்ல இருக்கக்கூடிய நெகட்டிவை இல்லாம ஆக்கறக்கான ஒரு சிஸ்டம். ஸோ உங்க உடம்புல, உங்களோட சிந்தனையில, உங்களோட உடல்ல இருக்கக்கூடிய நாலேஜ்ல, உங்களோட சப்கான்சியஸ்ல, உங்களோட கான்சியஸ்ல இருக்கிற நெகட்டிவை வெளியெடுக்கிறதுக்கு நன்றி சொல்லுதல்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதாவது இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ஏதோ ஒரு பயமோ அச்சமோ வந்துச்சுன்னா நான் அதை சரிப்படுத்துறதுக்கு ஒரு விஷயத்த செய்யணும். அப்போ எனக்கு ஒரு கோபமோ நெகட்டிவோ வந்துச்சுன்னா அதே நபருக்கு மேல நான் அவரோட நல்லது சிந்திக்க ஆரம்பிச்சேன்னா அவர் மேல இருக்கிற கோபமும் சங்கடங்களும் நம்மளை விட்டு போயிடும். அதேதான். அதாவது நம்ம இப்ப நன்றி சொல்லும் போது இந்த வகுப்புல உங்களுக்கான அந்த லாபம், உங்களுடைய அந்த நாலேஜ், அந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிச்சு. இப்போ நம்ம தான் நன்மையை பார்த்து ஓடணும். எப்பவுமே நம்ம நன்மையை பார்த்து யார் முந்தி ஓடுறாங்களோ அவங்க தான் வெற்றியாளராக மாறும். நன்மையை யார் வேண்டான்னு முடிவு பண்றாங்களோ அவங்க அதை பார்த்து ஓடவே மாட்டாங்க. அது அவங்களுக்கு நாள் பட நெகட்டிவா தெரிய ஆரம்பிச்சு. ஸோ அதனாலதான் சொல்றது, நன்றியின் மூலமாகத்தான் நன்மையின்பால் ஓட முடியும் அப்படிங்கிறது. இது நான் சொல்லலை, சயின்ஸ் சொல்லு. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணோம், நன்றி உரைக்கிறவர்களாக மாறும். அந்த நன்றி உரைக்கிறது அப்படின்னு என்னன்னா கிராட்டிடியூட் சொல்றது. உங்க வாழ்க்கையில நடந்த இந்த இஎஃப்டி மூலமாக உங்க வாழ்க்கையில என்ன சேஞ்சஸ் வந்திருக்குதோ அதை நம்ம இங்க மக்களுக்கு எடுத்து சொல்றது. இதாவது யார் பேச போறீங்க? யார் வேணாலும் வளமுடன் சொல்லுங்க. சார் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லாவே இருக்கு. கிளாஸ் மார்னிங் கிளாஸ் நேற்று கூட இல்லைங்க சார். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். இப்போ இந்த கிராட்டிடியூடு கண்டிப்பா ஒவ்வொரு எங்க பார்த்தாலும் இந்த கிராட்டிடியூட் பத்தி நிறைய கிளாஸஸ் போயிட்டு தான் சார் இருக்கு. எங்க எடுத்தாலுமே அந்த நன்றி உணர்வு நம்ம இவ்வளவு நாளா நம்ம பண்ணிட்டு இருந்தா கூட ஒரு சிலர் சொல்லும் பொழுது நம்ம இவ்வளவு தெரிஞ்சிருக்கோம், நம்ம இன்னும் கிராட்டிடியூட் இன்னும் நிறைய சொல்லணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்துகிட்டே இருக்குங்க சார். அதே மாதிரி இன்னைக்கு கிளாஸ்ல நீங்க அந்த பணம் எப்படி நம்ம அந்த தொழிலாகட்டும் அந்த பணத்தை நம்ம எப்படி ஈர்க்கிறது அப்படிங்கிறத நான் நம்ம கிளாஸ்க்கு வந்த பிறகு நல்லாவே அதை யோசிச்சு அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். அதாச்சும் நம்ம கடினமா உழைத்து அதன் மூலயமா தான் பணம் வரணும், அது எப்படி நம்ம வரணும் அப்படிங்கிறத மைண்ட்ல கொண்டு போகாம நம்ம அக்கௌண்ட்ல கண்டிப்பா இவ்வளவு பணம் வரும் இன்னைக்கு அப்படின்னு நினைச்சோம்னா அந்த கிராட்டிடியூட் சொல்ல சொல்ல கண்டிப்பா வந்துட்டு இருக்குங்க சார்.
அது ஒரு பிளஸ்ஸிங் தான் சார். பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன கேட்குறோம் அப்படிங்கிறத, எப்படி கேட்குறோம் அப்படிங்கிறத இந்த கிளாஸ் மூலியமா நான் உணர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். குமார் சாருக்கு உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் சார். தேங்க்யூ சார். நேற்று சார் ஏன் கிளாஸ் இல்லை அப்படின்னா இங்க இடிமழை காரணமாக மின்சாரம் ஓகே சார். ஓகே ஓகே 6 மணிக்கு கிளாஸ் நடத்திட்டு 7வது 7 மணிக்கான எல்லாம் ப்ரிப்ரேஷன்ல இருக்கிறேன். லைட் எல்லாம் பண்ணிட்டு அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு கிளாஸ் எடுக்க போலாங்க மொத்தமா கட் ஆயிடுச்சு. ஒரு பெரிய இங்கெல்லாம் அப்படி இல்லைங்க சார். கேரளால ஆமா இருக்கீங்களா சார்? ஆமா கேரளால இருக்கிறேன். மதுரையிலயும் பயங்கர மழையாமா. நம்ம அதுக்கு முதல் நாள் கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் போதே கிளாஸ்லயே அவங்களுக்கு கட்டாயி போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமா தான் அட்டன் பண்ணாங்க. அதே ஓகே மாதிரி அதை கேட்டுட்டு உட்கார்ந்துருந்தா மறுநாள் காலையில கரெக்டா 6:40க்கு மொத்தமா பிடுங்கிட்டு போயிருச்சு. நானும் கொஞ்ச நேரம் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி இருக்கிற அந்த இது வேற சார்ஜ் இல்லை, லேப்டாப்லயும் சார்ஜ் இல்லை, ஏன்னா போடலை, நான் மறந்துட்டேன், அது ஒயர் மாட்டாம விட்டுக்கிறேன். போன்லயும் சார்ஜ் இல்லை. ஸோ அதுவும் கனெக்ட் ஆகாது, இதுவும் கனெக்ட் ஆகுது. இந்த ஊரை பொறுத்த வரையிலும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நெட்டு வந்து மொபைல் நெட்டை வச்சு நடத்த முடியாது. நம்மள மாதிரி 5G இல்லை, இங்க வந்து 4G கம்மியா தான் ஓடும் மொபைல் சரி. நெட்வொர்க். ஸோ அதனால வந்து நம்ம அங்க கோயம்புத்தூர்னா அது 5G கனெக்ட் ஆயிடும். 5G கனெக்ட் ஆனா மொபைல் நெட்வொர்க்லயே நம்ம லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண வச்சிடலாம். ஸோ அதனால பெரிய ரிஸ்க் இருக்காது. ஆனா இங்க வந்து எல்லாம் பேட்டரி செட்டப் எல்லாம் வச்சிருக்கிறோம். ஏன்னா ஒய்ஃபை சரி. கட்டே ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. கரண்ட் போனாலும் ஒய்ஃபை கட் ஆகாது. லேப்டாப்ல இருக்கிற அந்த பேட்டரி மூலமாகவும் போன்ல இருக்கிற பேட்டரி மூலமாகவும் இந்த லைட் கூட பேட்டரிங்கிறதுனால அது அப்படியே ஓடிடும்னு வைங்க. ஸோ அது வந்து ரிஸ்க் இருக்காது. பட் என்னாச்சுன்னா அன்னைக்கு சார்ஜும் இல்லை, இது வேற கட் ஆகி போயிருச்சு, நெட்டும் போயிருச்சு. நெட் அதுல போயிருச்சு. ஒண்ணுமே பண்ண முடியல. அதனால நேத்து அப்புறம் வந்து அப்புறம் சார், இன்னைக்கு இந்த கிளாஸ்ல வந்து நம்ம வந்து நம்ம மைண்ட வந்து ஏமாத்த முடியும் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? அதாச்சும் வேற ஏதாவது டிவியை பார்த்து நம்ம அழுகுறோம், நமக்குள்ள அந்த மைண்ட் வருது, அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு கிளாஸஸ் சொன்னீங்க இல்லைங்களா? இந்த மாதிரி நம்ப வைக்கிறதுக்கு ஒரு சில பொய்யான தகவலை வந்து நம்ம மைண்டுக்கு கொண்டு போய் நம்ம இப்படிதான் வாழணும் அப்படிங்கிறத பொய்யாவே நம்ம அதை விசுவலைசேஷன் பண்ணும் பொழுது அது கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸ் ஆகுது. அதுன்றது கண்டிப்பா இதையும் நான் வந்து அதாவது நாம அனலைஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணேன். உண்மையா சொல்றோம். எஸ் சார். மற்றவங்களும் இதையே வந்து பொய்ய சொல்லிட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான் விஷயம். இல்ல சார், அதான் சார். விசுவலைசேஷன் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் சொல்லிட்டு அவங்க ஆமாங்க என்ன சார். பண்றாங்கன்னா இது ஏதோ பெரிய வித்த மாதிரி எதையோ சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஆமாங்க சார். அப்படியெல்லாம் இல்ல, இதுதான் உண்மை அப்படிங்கறத நம்ம அதான் வந்து சார். உடச்சி நம்ப எறிஞ்சு வைக்கிறேன். எஸ் சார். உடச்சி அதுவும் எறிஞ்சு சொல்லி கொடுக்குறோம். கண்டிப்பாங்க சார். அவங்க அதுவும் வந்து ஒரு அதையே வந்து இதை சொல்லாம அந்த வேர்ட்ஸை மட்டும் சொல்லிட்டு நம்மள வந்து நிறைய பணங்கள்லாம் வாங்குறாங்க. ஸோ பட் அதெல்லாம் இல்லை. ரொம்ப சிம்பிள், இதெல்லாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு. பழகி ஸோ போச்சுங்க அதனால சார். இப்போ 2 இயர்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப அது ஆமா. சாதாரணமாவும் இருக்கு. பட் ஆனா இதுதான் நிஜம்ன்றது நம்ம உணர்ந்துடுறோம் சார். சரி சார். எஸ் தேங்க்யூ கண்டிப்பா. சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, வேற யாரா பேசுறீங்களா? சார் குட் மார்னிங் சார். சார் வெரி குட் இன்னைக்கு மார்னிங். நேற்று காலையில கிளாஸ் இல்லைனாலும் நான் இன்னைக்கு கிளாஸ் வந்து அட்டன் பண்றது லேட் ஆயிடுச்சுங்க. நேற்றுக்கு 2-3 பேர் உள்ள போய் குரூப்ல உட்காந்துருந்தாங்க 7 வரைக்கும். அவங்ககிட்ட சொல்லி இன்னைக்கு என்ன கிளாஸ்லயே சார் எடுத்துருங்க, பண்றது? நான் வந்து போடல அப்படின்னாங்க. அதனால கம்னு விட்டுன்னு வச்சுங்க சார். இல்ல அதுதான், எனக்கே எதுவுமே இல்லை. போன் கூட இல்லாம போச்சு, தூங்க முடியாம போயிடுச்சு. அதே இல்ல மாதிரி சொன்னது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க சார். எல்லாம் மொத்தமா டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. ஆமா. அதனால சில நாள் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து அந்த மாதிரி இன்டீரியரான பிளேஸ். உங்களுக்கு தெரியும், உமாவெல்லாம் வந்திருக்காங்க. எவ்வளவு இன்டீரியர்னு அவங்களுக்கு தான் தெரியும். இங்க வந்திருக்காங்க, வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆமாங்க சார். ரொம்ப இன்டீரியர். சரி, அங்கேயும் இந்த சேவையெல்லாம் கிடைக்குது இல்ல, இல்லையா? அதனால பரவாயில்லைங்க சார். ஒரு நாள் அங்கிருந்து நம்ம இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கிறது இந்த பெரிய அளவுக்கு விஷயம் தான் சார். கடவுள் வந்து நம்மளை இது பண்ணி வச்சிருக்கிறாருல.
ஸோ அதனால அதுக்கு நன்றி சொல்ல வேண்டியது. ஆமாங்க சார். எஸ் சார். ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. லவ் யூ ஆல். நம்ம தேங்க்யூ. நிறைய பேட்சஸ் போயிட்டு இருக்கு. நீங்களாம் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ். பாத்தீங்கன்னா நம்ம 40வது பேட்ச் நடத்த போறோம். 40வது பேட்ச் கொஞ்சம் டிலே தான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு 40வது பேட்ச்ங்கிறது ஒரு பெரிய வெற்றியான நிகழ்வுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 20வது பேட்ச் நம்ம கொண்டாடணும், பெருசா கொண்டாடணும். 21வது பேட்சை வந்து நம்ம லைவ்ல வந்து கிளாஸ்ல எடுத்தோம். ஏன்னா நம்மளோட 20வது பேட்ச் கொண்டாடணுங்கிறதுக்காக 21வது பேட்ச் வந்து நம்ம லைவ்ல ப்ரோக்ராம் பண்ணோம். இப்போ வந்து 40வது பேட்ச் ரெடி ஆயிட்டு இருக்குது. அந்த 40வது பேட்ச் வந்து வாழ்க்கை வந்து இன்னும் பெரிய அளவுல போகணும். நம்மளோட இங்க வர்றவங்க ஜாயின் பண்றதுல வந்து அதிகமான நபர்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணம். 1000 பேர் நம்ம இந்த ஒரு கிளாஸ்ல இன்னைக்கு 19 பேர் அப்படிங்கிறத வந்து இது வந்து ஒரு 1900 பேர் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும், இந்த 7 மணி கிளாஸ் அட்டன் பண்ணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு. ஸோ கண்டிப்பா ஒரு நாள் அது நடக்க தான் போகுது. அது எத்தனை நாள்னாலாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு நாள் கண்டிப்பா 1000 மக்கள் வந்து இந்த வகுப்பை அட்டன் பண்ணுவாங்க. அது கண்டிப்பா ஒரு நாள் நடக்க தான் எஸ் சார். போகுது. இந்த அந்த அந்த இதுக்காக பல விதத்திலையும் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கிறோம். ஒரு ஒரு நாளும் அதை பத்தி சிந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம், அதை பத்தி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனா குறையில்லாம இந்த அளவுக்கு வந்து நம்ம 40 வகுப்புகள் எத்தனையோ வந்து எத்தனையோ நிகழ்வுகள் வந்து நடத்துவாங்க, செய்வாங்க. அவங்க வந்து இது எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு சரௌண்டிங். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நான் வந்து இந்த ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டு என்னோட சரௌண்டிங் வந்து ஒரு 200 பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த சரௌண்டிங் வரைக்கும் என்னால போக முடியும். அதுக்கப்புறமா அது வாஷ் அவுட் ஆயிரும். அப்புறம் அந்த அவங்களுக்கான அந்த மெம்பர்ஸ் இல்லாம போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கோர்ஸே வந்து அவங்க நடத்தாம விட்டுருவாங்க. இப்படி லட்சக்கணக்கான பேர் பல கோர்ஸ் வந்து நடத்திட்டு காணாம போயிருக்கு. ஏன்னா அந்த சரௌண்டிங் கட் ஆஃப் ஆகுறதுனால நம்ம வந்து இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல உலகம் பூரா இருக்கிற மக்களை கனெக்ட் பண்ணி தமிழகத்துல பர்டிகுலரா இன்னைக்கு வந்து டெல்லியில இருந்தெல்லாம் அட்டன் பண்ணியிருந்தோம். இப்போ நம்மளோட 39வது பேட்ச்ல தமிழர் தான், ஆனா வந்து அவர் டெல்லியில இருந்து கிளாஸ் அட்டன் பண்றாரு. ஸோ ஆந்திரால இருந்து அதே மாதிரி வந்து கேரளால இருந்து தமிழர்கள் வந்து நம்மளோட வகுப்பு அட்டன் பண்றாங்க. அபுதாபியில இருந்து அட்டன் பண்றாங்க. பல நாடுகள்ல இருக்கக்கூடிய பல ஊர்கள்ல பல ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்மளுடைய பழனிக்கு தெரியும், அவங்க குரூப்ல தான் இந்த 2 பேர் இருக்கிறாங்க. ஸ்ரீலங்கால இருந்து நிறைய பேர் அட்டன் பண்றாங்க. ஸோ உலகம் முழுவதும் நம்மளோட மக்கள் வந்து நம்மளோட இது பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஆறால நம்ம இருக்கோங்கிறதே நம்மளோட பெரிய சக்சஸ் தான், அந்த யூனிவர்ஸோட ஒரு பிளஸிங்ஸ். ஸோ இத்தனை காலம் நம்ம தேங்க்யூ அந்த இடத்த வந்து நம்ம பிடிச்சி நின்று இன்னும் போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய பிளெஸிங்ஸ் தான். அதுக்கெல்லாம் உங்களோட சப்போர்ட் தான். உங்களுக்கு தான் நான் 1000 தடவை நன்றி சொல்வேன். ஏன்னா என்னோட சேர்ந்து நீங்க எல்லாம் பயணிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் நான். அந்த நன்றியை எப்பவுமே மனசார உங்களுக்கு சொல்லக்கூடிய நான் இருக்கேன். ஸோ நம்மளும் நம்மளோட நன்றியை எப்போ எந்த அளவுக்கு அதிகப்படுத்துறோமோ அதை வந்து செய்யறோமோ நம்ம வளர்ந்துகிட்டே இருப்போம். என்ன ஆனாலும் நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோங்கிறதுக்கு காரணமே என்னன்னா நன்றி மட்டும்தான். உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த நிறைய நிகழ்வுகள் நான் உங்களுக்கு செய்யக்கூடிய நன்றி. உங்களுக்கு காலையில 6 மணிக்கு கிட்டத்தட்ட 3-4 வருஷமா தொடர்ந்து எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் அந்த 365 நாளும் உங்களுக்கு அந்த வகுப்புகள் வந்துட்டே இருக்கு, அதை நீங்க அட்டன் பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு நாங்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்றி. ஸோ எங்க நன்றியை நாங்க 1000 மடங்கு சரியாக உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ அதே மாதிரி நீங்களும் நன்றி இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நீங்க பல நபர்களை சேர்த்தணும், பல நபர்களை இங்க ஜாயின் பண்ணணும். உங்க சப்போர்ட் 100% இங்க இருந்துட்டே இருக்கணும். ஓகே, தேங்க்யூ. எஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார் சார். இதுல இன்னொரு பாயிண்ட் ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன் சார். நம்ம இந்த சொல்லுங்க. EFTல ஜாயின் பண்ணோன்னே நம்ம நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் கத்துட்டோம், அஃபர்மேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சரி, எல்லாமே பண்ணிட்டு நல்ல ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. நம்ம வீட்டுல இருக்கவங்கள்ட்ட கூட இருக்கவங்கள்ட்ட சொல்ல முடியாது, அதெல்லாம் சீக்கிரட்டாவே வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா சொன்னா கூட நம்ப மாட்டாங்கன்னுட்டு. இப்ப வீட்டுல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்க நம்ம மண்டே போட்டு குழப்பத்துக்குள்ளயோ நம்ம சைலண்டா இருந்துட்டோம்னா அவங்க கன்ஃபியூஷன் ஆயிட்டு போயிடுறாங்க சார்.
அவங்க அந்த குழப்பத்துல இருந்து அவங்க அதுலயே இருக்காங்க. அத நினைச்சா ஓரளவுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. நம்மள கன்ஃபியூஷன் பண்ணாம இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல எஸ்கேபிசம். என்ன நடக்கும்னு அவங்க வீட்ல, நீங்க அந்த டேப்பிங் பண்றத அவங்கள்ட்ட மெதுவா காமிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அவங்களே வந்து உங்கள்ட்ட சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி ஒரு தொழில் செய்ய போறேன், ஒரு விஷயம் செய்ய போறேன். எனக்கா நீ வந்து டேப்பிங் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பல வீட்ல நடந்திருக்கு. இங்க இருக்கிறவங்க சார் எல்லா அது வீட்லயுமே வந்து நம்புறவங்களுக்கு மட்டும் தான் சார், நம்பாதவங்களுக்கு பண்ண முடியாது சார். இல்ல நம்பாதவங்களும் நம்பி இருக்காங்க. அது இன்னும் நான் ட்ரை ஏன்னா பண்ணது இல்ல. ஏன்னா பண்ணோம்னா ட்ரை பண்ணுங்க ஏதாச்சும் ட்ரை ஒண்ணு பண்ணுங்க. நம்மளோட பிளஸ் பாயிண்ட் போயிடும்னுட்டு தான் நம்ம இன்னும் சொல்லாம இருக்கோம் அவங்க கிட்ட. இல்ல அதெல்லாம் சொல்லிருங்க. நம்மள மறைச்சு வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா இது வந்து சார் அப்படி இருந்தா எப்படி சார்? இது இப்ப அவங்க கிடையாது. கன்ஃபியூஷன் ஆயிட்டு போயிட்டாங்க இல்ல, நம்ம தெளிவா இருக்கோம்ல. முதல்ல நம்ம தானே தெளிவா இருக்கணும். அதெல்லாம் ஓகேதான். நம்ம வந்து நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு சேர்ந்து பாதுகாத்து தான் நம்ம மேல அதுதான் வரணும். நம்ம ஏன்னா டேப்பிங் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க நம்ம சார். வந்து எல்லாருமே ஒரு நல்ல போட்ல பயணிக்கிறோம். ஸோ போட் ஓட்டையானா நமக்கு தான் பாதிப்பு. ஸோ இல்ல அதனால இல்ல நம்ம வந்து நம்ம அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம் எல்லாத்தையும் சார். சேர்ந்து எல்லா குடும்பத்திலேயே நமக்கு தெரியணும். நம்ம வந்து ஆனா டேப்பிங் இப்போதைக்கு பண்றோம். பாத்தீங்கன்னா பொண்ணு எங்க வீட்டுக்காரு கரெக்டா அந்த டேப்பிங்ல நம்பிட்டாங்க. ஓகே, அவங்க 2 பேர் அவ்வளவுதான். நம்பினதே பெரிய போதும் விஷயம். போதும். இதுவே நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அது ஒண்ணே போதும் சார். மற்றபடி வேற எதுவும் போதும். வேண்டாம். மத்ததெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்க இதுலயே பயங்கரமா ஜெயிச்சிட்டீங்க. இவங்க நம்பிட்டாங்கல்ல. இவங்க கரெக்டா உங்களை ஒரு ஃபோக்கஸ் பண்றாங்கல்ல. இனி எல்லா ஆக்டிவிட்டியுமே வந்து உங்களை வச்சுதான் நடத்துவாங்க. ஏன்னா நீங்க இன்னைக்கு எங்க டேப்பிங் பொண்ணு பண்ணாதான் அங்க நடக்கும். எங்க கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட் டே போறா ஸ்கூலுக்கு. அம்மா டேப்பிங் பண்ணுமா, நான் அசைன்மெண்ட் எல்லாம் முடிக்கணும். நேத்தே முடிச்சிட்டா சார். இன்னைக்கு கிளாஸுக்கு போயிட்டு நல்ல மாதிரி இருக்கணுமா, டேப்பிங் பண்ணா. கரெக்டா இப்போ 8 o'clock ரெடி ஆயிட்டாங்க சார் அவங்க. இல்லன்னா 8:30 ஆகும் அவங்க போறதுக்கு. சோ ஃபர்ஸ்ட் டேவே எல்லாமே அவங்களுக்கு நீங்க நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. அது போல ஃபர்ஸ்ட் டேவே அது வந்து டேப்பிங் பண்ணுமான்னு கேட்டதே ஒரு பெரிய விஷயம். அதான் ஒரு ஒரு நல்ல ரிசல்ட் எனக்கு. கண்டிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே எல்லாத்துக்கும் சார் எஸ் இஸ்லாம். இப்போ அட்வான்ஸ் கிளாஸ் ஃபீஸ் எவ்வளவு சார்? ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கேட்டாங்க. 30,000. 30,000 குறைக்க மாட்டீங்கல்ல? டிஸ்கவுண்ட் இருக்கா? ஏன்னா அவங்க உங்களோட ஸ்டூடெண்ட் தான் அவங்க. ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா? ஆமா, பேசிக் முடிச்சுவாங்க மேம். பேசிக் முடிச்சிட்டாங்களா? ஆ கால் பண்ண சொல்லுங்க பேசிக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். எந்த ஊரு எந்த நாடு? அங்க இந்தியா தான், பெங்களூர் ஃபாத்திமா, என்னோட ஓ ஃப்ரெண்ட். நம்ம யூகேல இருக்கிறோம். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இல்ல இல்ல இல்ல, யூகேல இல்ல, பெங்களூர்ல தான் இருக்காங்க. அவங்க சொல்லித்தான் நான் பெங்களூர். இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன். அப்ப ஆமா ஆமா நான் இந்த உங்க இஎஃப்டி அட்வான்ஸ் படிச்சுட்டு நல்லா இருக்குன்னு அவங்ககிட்ட சொல்ல போனப்ப, சரி அப்படியா அப்படின்னு நானும் அட்வான்ஸ் ஜாயின் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, சரி, அதான். சரி. ம். சரி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிளாஸஸ் எல்லாம் அப்படி மெதுவா அட்டன் பண்ண சொல்லி. ஏன்னா ப்ராசஸ்குள்ள வரணும். இத வந்து ஓகே மெதுவா அட்டன் பண்ண ஆரம்பிக்கும் போதே அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். அதுக்கப்புறமா அட்வான்ஸ் வந்து கத்துட்டு சரி. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஏன்னா ஃபாத்திமாக்கு நீங்க நிறைய நன்றி சொல்லணும். ஃபாத்திமா ஃபாலோ பண்ணல. ஆனா நீங்க வந்து நல்லபடியா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால வந்து ஃபாத்திமாக்கு நன்றி சொல்லணும். ஆமா ஆமா, அதனாலதான் சொன்னேன் அவங்கள்ட்ட, இது நல்லா இருக்கு, ஏன், நீங்க ஏன் விட்டுட்டீங்க செய்யுங்க அப்படின்னு. ஏன், சொன்னீங்க, அவங்க சொன்னாங்க, அப்ப நானும் ஜாயின் பண்றேன், ஃபீஸ் எவ்வளவுன்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னாங்க. ம், ம். இப்ப 30 தான். பாத்துக்கலாம். நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு பார்த்து பண்ணுவோம். அந்த ஏர்லி பேர்ட்னு ஒரு ஆஃபர் கொடுப்போம். அது இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கொடுப்போம். அந்த புக்கிங் பண்றவங்களுக்கு டிஸ்கவுண்ட் தருவோம். இப்போ நம்மளோட அட்வான்ஸ் முடிக்காதவங்க அட்வான்ஸ் பண்ணணும்னு நினைச்சா நீங்க ஏர்லியரா புக் பண்ணி வைக்கலாம். ஸோ அந்த ஏர்லி பேர்ட் சிஸ்டம்ங்கும் போது நம்ம ஒரு டிஸ்கவுண்ட் தருவோம் கண்டிப்பா. ஏன்னா நீங்க வந்து பணம் கட்டிட்டு வெயிட்டிங்ல இருப்பீங்க இல்லையா? அந்த வெயிட்டிங்ல இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட். அது வந்து நம்ம ஏர்லி பேர்ட்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கோம். ஸோ அதுல புக் பண்ணி வைக்கலாம். புக் பண்ணி வைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம டிஸ்கவுண்ட் தரும். கிளாஸ் வந்து சரி, நான் திடீர்னு சொல்லி 1 மாசம் பாக்குறேன். ஆகும், 1.5 மாசம் ஆகும். அந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு டைம் ஆகும். ஆனா நம்ம வந்து முன்னமே புக் பண்ணி வச்சிருக்கோம். அப்படி பண்ணும்போது அமௌண்ட்டை கம்மி பண்ணிடுவோம். ஓகே சார், ஓகே. தேங்க்யூ சார். அது நிறைய பேத்துக்கு பண்ணி கொடுத்துரும். போன பேட்ச், அதுக்கு முதல் பேட்ச், பாக்கியாவெல்லாம் அப்படிதான் படிச்சாங்க. அவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி பேமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி கஷ்டப்பட்டு முன்னமே பே பண்ணி வச்சு அவங்களுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். நிறைய அந்த ஏர்லி பேர்டு யாரெல்லாம் பண்ணாங்களோ எல்லாத்துக்குமே
வேற யாரோ இன்னொருத்தரும் கூட ஏர்லி பேர்ட்ல நல்ல ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணணும். யாரும் தெரியல. நானும் தான் எனக்கு சார். லக்ஷ்மி தான் ஏர்லி பேர்ட்ல வந்து 5000 டிஸ்கவுண்ட் வாங்கினாங்க. அமிர்தாக்கும் அது பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணி தருவோம். ஆமா சார், டிஸ்கவுண்ட் தேங்க்யூ இருக்கு. சார். தேங்க்யூமா, தேங்க்யூ. இங்கெல்லாம் வந்து பிஃபோரா பே பண்ணி 1 மாசம் 1.5 மாசம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம கிளாஸ் எப்போ போடுறோமோ அப்போ ஜாயின் பண்ணும். ஸோ அதனால அந்த ஏர்லி பேர்டை நம்ம ஆல்ரெடி நான் வரேன் சார் அப்படின்னு புக் பண்றவங்க எல்லாத்துக்குமே நம்ம ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் டிஸ்கவுண்ட் கொடுப்போம். அது இப்போ கொஞ்ச நாளா பண்ணிட்டே தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஆல், ஹேவ் எ நைஸ் டே, லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணலாமா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க் சார்.